க்ளோஸ் பண்ணுங்க. எல்லாரோட முகமும் அப்புறம் நானும் சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன். நல்லா சொல்லணும், நல்ல ஃப்ளோவில். இதுதான் உங்களுக்கான சங்கல்பம். இந்த பூஜையே உங்களுக்காக. நீங்கள் எவ்வளோ ஆத்மார்த்தமாக இந்த மந்திரங்களை சொல்லிக்கிறீங்க. அதனால் இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த சங்கல்பத்தை சொல்லிட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கணும். சொல்லுங்க. ஷக குடும்பான ஷேம ஸ்தைரிய தைரிய வீரிய விஜய அபய ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தியான சித்தியர்த்தம் धर्मार्थ काम्य मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थम सकल मंगल वाप्त्यर्थम वस्तु वाहन धन धान्य अभिवृद्धियान सिद्ध्यर्थम उद्योग व्यापार व्यवसाय कोटि कोटि लाभ अभिवृद्धियान सिद्ध्यर्थम सकल मंगल वाप्त्यर्थम सरस्वती कटाक्ष लक्ष्मी कटाक्ष सिद्ध्यर्थम सकल मनशांति सिद्ध्यर्थम दंपतीना अन्योन्य सिद्ध्यर्थम सकल मन संचल निवर्त्यर्थम सकल सौभाग्य सिद्ध्यर्थम नूतन ब्रह्मांड नायकी श्री प्रत्यंगर आलय अमावास्या महा यज्ञ पूजा करिष्यान अनंत कोटि प्रार्थना प्रत्यक्षण नमस्कारम समर्पयामि. என்னென்ன வேணும்னு சொல்லி நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு வேண்டியிருக்கோம். இப்போ சமஷ்டியா ஒரு பிரார்த்தனை. சமஷ்டினா பொதுன்னு அர்த்தம். சரிங்களா? சில பேருக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுவா. சில கல்யாணம் குழந்தைங்க குழந்தை வரணும்னு சொல்லி ஆசைப்படுவா. சில பேர் உத்தியோகம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவா. அதுக்கான ஒரு சின்ன பிரார்த்தனை. சரிங்களா? அதே மாதிரி கையெடுத்து கூப்பி சொல்லுங்க. मम पुण्य स्थलाना युवन युवती अतिशीघ्र में विवाह प्राप्ति सिद्ध्यर्थम सकल नवग्रह राहु केतु अंगारक सूर्य दोष निवर्त्यर्थम दंपतीना अतिशीघ्र में पुत्र संतान गोत्र अभिवृद्धियान सिद्ध्यर्थम. எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியத்தோட இருக்கணும். வீட்டுல அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தைங்க எல்லாரும் நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருக்கணும். இந்த ஹோமத்துடைய ஒரு சாராம்சமே அதுதான். நோய் நொடி இல்லாம இருக்கணும், ஆயுள் ஆரோக்கியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது திருஷ்டி தோஷம். ரைட்டுங்களா? ஏன்னா நம்ம ராகு கால பூஜைக்கு நான் சொன்னதுதான். அப்ப இவ்வளவு பேர் இல்ல. ஆனா இதுக்கு மேல நான் ஒரு மீன் எதிர்பார்க்கிறேன். ராகு கால பூஜையில எதுக்காக சுவாமி அதுவும் பெண் தெய்வங்களுக்கு ஏன் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சக்தி இல்லையே சிவன் இல்லை. ஆனா ஒரு ஆள் ஒரு உந்து சக்தியா யார் இருக்கணும்? பெண்கள் தான். ஒரு ஆத்துக்காரர் ஒரு அடி முன்னேறி ஒரு ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றாருன்னா அதுக்கு முதல் காரணம் பெண்களே. இவா இல்லைன்னா எங்களுக்கு சம்பாதிக்கணும்னு எண்ணமே வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? ரெண்டாவது, எதுக்காக பெண் தெய்வங்களுக்கு இந்த மாதிரி அமாவாசை நேரத்துல எல்லாம் நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா, அமாவாசை காலங்கள்ல யூசுவலாவே இந்த வேவ்ஸ் சொல்லக்கூடிய அதிர்வலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். பெண்களுக்கு கோபம் அதிகமா இருக்கும். ஆண்களை விட பெண்களுக்கு தான் கோபம் ஜாஸ்தி. பார்க்கறதுக்கு சாந்தமா இருப்பாங்க. அவங்கள மாதிரி கோபக்காரங்க வேற யாருமே கிடையாது. டக்குனு கோபம் வந்துடும். 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஆத்துக்காரி எதனா சொல்லி உங்களை பேசியிருப்பாரு. அது திடீர்னு ஞாபகத்துக்கு வர, திடீர்னு கோவப்படுவோம். ஏன் அவர்கிட்ட சண்டை போறனே தெரியாம 2 நாள் பேசாம இருக்கும். அந்த மாதிரி என்ன ஆகும்னா, திடீர்னு அதிகபட்ச கோபங்கள் பெண்களுக்கு சடனா வந்துடும். அந்த மாதிரி கோபங்கள் இப்போ உங்களால மட்டும் இல்ல, அந்த காலத்துல சுவாமிக்கே இருந்தது. அந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். லட்சுமி தேவி வைகுண்டத்திலிருந்து எப்படி கீழே இறங்கி வந்தாங்க, கோவப்பட்டு ஏன் வந்தாங்க, கோவப்பட்டு
கோலாப்பூர் மகாராஷ்டிரா இருக்க கோலாப்பூர்ல போய் நின்று அவங்களுக்குன்னு ஒரு தனி ராஜ்யத்தை உண்டாக்கி அப்புறமா பெருமாள் அவர்கிட்ட இருந்த எல்லா லட்சுமியும் இழந்து, லட்சுமினா என்ன, ஸ்வர்ணம் காசு, லட்சுமி போயிட்டு அவர்கிட்ட இருந்த எல்லா லட்சுமியும் போயிட்டு மறுபடியும் போய் லட்சுமியை வந்து கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வந்தார். அதே மாதிரி இப்ப பிரத்யங்கரா தேவி, பிரத்யங்கரோடைய வாகனம் என்ன சொல்லுங்க உங்களதான்? சிம்ம வாகனம். அவளுடைய முகம் எந்த மாதிரி ஒரு முகம்? சிம்ம முகம். அவளுடைய கர்ஜனை எந்த மாதிரி ஒரு கர்ஜனை? சிம்ம கர்ஜனை. ஓகேங்களா? சோ இது எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்மளே அறியாம நம்ம கிட்ட இருக்கிற எல்லா விதமான திருஷ்டி தோஷங்கள் இது எல்லாமே அந்த அம்பாளுடைய முகத்தை பார்க்கும் போதும், அந்த அம்பாளுடைய ஸ்லோகங்கள் பீஜங்களை கேட்கும் போதும், அந்த அதிர்வலைகள் மூலியமா அது எல்லாமே தம்சம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சுவாமி எல்லாம் எப்பேற்பட்டவங்க அப்படின்னா, சுவாமி கிட்ட எப்பவுமே கெஞ்சக்கூடாது. நம்ம எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா, எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இதை செய்யுங்க அதை செய்யுங்க, சுவாமி கிட்ட கெஞ்சிடும். சுவாமி கிட்ட எப்பவுமே கெஞ்சக்கூடாது. சுவாமி கிட்ட வந்து நம்ம கேட்கணும். கேட்டதான் சுவாமி கொடுப்போம். நம்ம குழந்தைங்களே நம்ம கேட்டா நம்ம கொடுப்போம். கெஞ்சிட்டே தான் நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடும். உரிமையா கேட்கணும். சுவாமி கிட்ட உரிமையா கேட்கணும். எனக்கு இதை செஞ்சு கொடு அப்படின்ற உரிமையா யாரு சுவாமி எடுத்துக்கிறாங்க. நம்ம அப்பா அம்மா கிட்ட எனக்கு இது வேணும் அடம் பிடிச்சா அப்பா அம்மா கிட்ட அதை நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரிதான் கரெக்டான ஒரு பிரார்த்தனைய, ஒரே ஒரு பிரார்த்தனை சுவாமி கிட்ட, ஒரே ஒரு பிரார்த்தனை கோட்டி முறை உங்க மனசை சொல்லிட்டே வந்து பாருங்க. உரிமையா எனக்கு இதை செய்யணும், எனக்கு இதை செய்யணும், எனக்கு இதை செஞ்சு, எனக்கு இதை செஞ்சு கொடு, இதை சொல்லிட்டே வந்து பாருங்க. சுவாமி கிட்டே நம்மளுக்கு செய்வான். அதுதான் சுவாமியை வேண்ட முறை. அந்த மாதிரி நல்ல சுவாமி கிட்ட உரிமையா கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு குடும்பனை அடுத்த முறை வரும்போது ஒரு அன்னதானம் பண்றதுக்காகவோ இல்ல இந்த ஹோமத்துக்காக உங்களால முடிஞ்ச கைகறிகள் பண்றதுக்கோ போது அதெல்லாம் உங்களாலதான். இதை முடிச்சுட்டு சுவாமி முடிச்சுட்டு சுவாமிக்கு மந்திரிச்ச தேங்காய் இருக்கு, தேங்காய் தேவைப்படுறவங்க தேங்காய் ரக்ஷ வாங்கிக்கோங்க. தேவைப்படுறவங்க அதெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடிய நாட்கள்ல நாளைக்கு வியாழக்கிழமை அபிஷேகம் உபயோகம் பண்ணக்கூடிய அந்த அபிஷேகம் பண்ணிடலாம். எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4-6 ராவகால பூஜை உண்டு. பூஜையில வந்து எல்லாரும் கலந்துக்கணும். இதுக்கு மேல நித்தியபடினா தினம் அர்த்தம். அதே மாதிரி எல்லா பூஜைகளும் இதுக்கு மேல தங்கு தடையின்றி எல்லாமே நடக்க போறது. இதே மாதிரி உங்களுடைய பேர் ஆதரவோடும் உங்களுடைய வருகையினாலும் இந்த ஸ்தலமானது இன்னும் மென்மேலும் வளர்ந்து போயிட்டே இருக்கணும். எப்போ ஒரு ஸ்தலத்துல நிறைய பேர் சேர ஆரம்பிக்கிறாலும் அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உறவாகும். அந்த ஆறான்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயமும் தெய்வீக சக்தியும் ஒன்று கூறுறது. இந்த இடத்துல ஒரு யஜ்யம் பண்ணக்கூடிய இந்த ஹோமத்தில் வரக்கூடிய அந்த நெருப்பு சக்தி, ஹீட் எனர்ஜி, நாங்க சொல்லக்கூடிய மந்திரத்தில் வரக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன், நீங்க மனசுக்குள்ள செய்யற பிரார்த்தனை, இது எல்லாம் தான் இந்த ஸ்தலத்தை வளர்க்க போறது. அதனால தயவு கூர்ந்து உங்களுடைய மொபைல்ஸ் வந்து கொஞ்சம் சைலண்ட்ல வச்சிருந்து மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கான ஹோமம், நீங்க நல்லா இருக்கணும், இந்த ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த கோவிலுக்கு வந்து ஒருத்தங்க பிரார்த்தனை பண்ணா அந்த பிரார்த்தனை நடந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் கோவில் நிர்வாகம் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த இடத்துல இந்த ஒரு பூஜையை பண்றோம். ஆனா ஒரு கோவிலுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், என் மருமக என்ன பண்ணா தெரியுமா, போன வாரம் என் மாமியார் காலையிலேருந்து திட்டிகிட்டே இருந்தா, அவ்வளவுதான் நம்ம பேசி வாண்டா. கோவிலுக்கு வந்து வேற எந்த ஃபேமிலி டிஸ்கஷன் வேண்டாம். கோவிலுக்கு வந்தா மனசை ஒருநிலைப்படுத்துக்கும். உங்களுடைய பிரார்த்தனை, இந்த கோவிலுக்கு வரவங்களுடைய பிரார்த்தனை வந்து பூர்த்தி ஆகணும், நிறைவேறணும்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ மகாதீபாராதனை முடிஞ்சு மகா யஜ்யம் ஆரம்பிக்க போறது. முதல்ல வந்து எல்லாம் சகல திருஷ்டி போகக்கூடிய மிளகாய் ஹோமம் நடக்கும். அதுக்கப்புறமா ஆவுதிகள், விசேஷ ஆவுதிகள், அதிகபட்சமா ஒரு 80-90 ஆவுதிகள் பல தரப்பட்ட இடத்துல இருந்து பல மூலிகை ஆவுதிகள் வந்து நம்ம கோவில்ல வந்து நடந்திருக்கு. எல்லாம் கொல்லிமலையில இருந்து ரொம்ப விசேஷமா கொண்டு வந்தோம். அந்த ஆவுதிகள் ஹலோ எல்லாரும் சொல்லுங்க. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ கார்யேஷு சர்வதா. ஓம் சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணகா
लंबोदरो विकटो विघ्नराजो विनायका धूमकेतु गणाध्यक्षो बालचंद्रो गजानन वक्रतुंड शूर्पकर्ण एरंब स्कंद पूर्वजः ओम पालुम तेलिदेनुम பாகும் பருப்பும் இவைநான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா விக்னேஸ்வராய நமஹ அனந்த கோட்டி प्रार्थन नमस्कारान् समर्पयामि. ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते. ओम शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्धात्री शीतलायै நமோ நமஹ. சவுண்டே காண்பி இவ்வளவு பேர் இருக்கும், சத்தமா சொல்லுங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நல்ல சத்தமா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 இச்சா சக்தி இச்சா சக்தி இச்சா சக்தி ஓம் இச்சா சக்தி இச்சா சக்தி இச்சா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் क्रिया शक्ति क्रिया शक्ति क्रिया शक्ति ओम கிரியா சக்தி கிரியா சக்தி शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति विद्महे लालीलाय धीमहि तन्नो अग्निः प्रचोदयात्। ॐ धर्मस्याब्धे धर्मधर्म्यै धर्मेणाप्नोति सर्वं जयति जयति। ओम शक्ति का शक्ति ओम शक्ति प्रतिंग्रा शक्ति ओम पुष्पः 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 ओम भूर्भुवस्सुः स्वाहा ओम भूः स्वाहा अग्नये नमः ओम सुवः स्वाहा वायवे नमः ओम सुवः स्वाहा सूर्याय नमः ओम भूर्भुवस्सुः स्वाहा प्रजापतये नमः गणपतये वरवरद सर्वजनन्मे वसमानाय स्वाहा महागणपतिं ध्यायामि महागणपतिं आवाहयामि ओम शं कृष्णवासुषे सिंहवदने महावदने महाभैरवी सर्वशत्रुविनाशिनी ओम सर्वदिक्षोपणकराय हुंबट परम ब्रह्मणे परम ज्योतिषे स्वाहा ओम प्रत्यंगाय ध्यायामि प्रत्यंगाय आवा ओम ओम
गजाननाय नमः ओम वक्रतुण्डाय नमः ओम शूर्पकर्णाय नमः ओम हेरम्बाय नमः ओम स्कन्दपूर्वजाय नमः ओम प्रत्यंगिराय नमः ओम भवत्सदेशमुक्त्यै नमः ओम सर्वस्सदेशमुक्त्यै नमः ओम ईशानस्सदेशमुक्त्यै नमः ओम पशुपतिदेशमुक्त्यै नमः ओम उग्रस्सदेशमुक्त्यै नमः ओम रुद्रस्सदेशमुक्त्यै नमः ओम भीमस्सदेशमुक्त्यै नमः ओम मगधोर्देवस्यमुक्त्यै नमः प्रत्यंगिराय नमो नमः नानाविधपरिमलपत्रपुष्पाणि समर्पयामि गणपतिं नमामहे कविं कवीनामवस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पदान श्रृण्वन्मोदिविश्रितसादनं तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनन्मे वसमानाय स्वाहा स्वाहा ॐ गणानाहं त्वा गणपतिं नमामहे कविं कवीनामवस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान श्रृण्वन्मोदिविश्रितसादनं तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजन्मे वसमानाय स्वाहा स्वाहा ॐ गणानाहं त्वा गणपतिं नमामहे कविं कवीनामवस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान श्रृण्वन्मोदिविश्रितसादनं तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजन्मे वसमानाय स्वाहा स्वाहा ॐ गणानाहं त्वा गणपतिं नमामहे स्वाहा ॐ गणानाहं त्वा गणपतिं नमामहे कविं कवीनामवस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान ॐ श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद वसमानाय स्वाहा गणपतये वरवरद सर्वजनन्मे वसमानाय स्वाहा स्वाहा ओम गणानां ह्रीं क्लीं गौं गं गणपतये वरवरद सर्वजनन्मे वसमानाय स्वाहा स्वाहा ओम गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनामवस्त्रवस्त्रमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान